வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜே. நல்ல ஃப்ரெஷ் கொத்தமல்லி அதோடு உள்ள தண்டு ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஒரு கொத்தமல்லி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுண்டு இந்த குழம்பு விட்டுண்டு சுட்டாப்பலாம் ஏதோ ஒரு காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா நம்ம சுண்ட கொதிக்க வைக்கிறதுனால 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துக்க போகிறோம். சாமானெல்லாம் இந்த அளவு புளிக்கான கணக்கு தான். புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டுடலாம். ஃப்ரெஷ் கொத்தமல்லி தண்டு ரெண்டுத்தையும் 35 கிராம் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் துவர்தால், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ, காரத்துக்கு தகுந்த சிகப்பு மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயம் போட்டுட்டு வரிசையாக ஒரு பொருளாக நம்ம செவக்க கருகாத மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லா சாமானும் கொஞ்சம் நல்லா செவந்து வந்தோடனே 10 சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியையும் சேர்த்து வதக்கிட்டு, பெரிய தக்காளியாக இருந்தால் 1, மீடியம் சைஸாக இருந்தால் 2, காரத்துக்கு தகுந்த வத்தமிளகாயும் போட்டு வதக்கி ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோடனே மிக்சர் ஜாரில் மாற்றி தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெள்ளைப்பொடி வெறுமனை ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி ஜலத்தை விட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்கும். கடுகு வெந்தயம் ஜீரகம் தாளித்து கொட்டினோடனே அரைச்சி வச்சுருந்த விழுதியும் சேர்த்து கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருந்த புளி ஜலத்தையும் இதோட சேர்த்துருவோம். இது கொதிக்க நல்லா கெட்டியாகும். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமம் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு கொதிக்க வச்சுட்டு இறக்குற நேரத்தில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிக்கலாம். சூடான சாதத்தில் இந்த குழம்பை விட்டுண்டு நல்ல ஒரு சுட்ட அப்பளத்தை தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் 2 வாரம் வரைக்கும் இதை நம்ம வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.